Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்மால் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். சின்ன சென்டென்ஸ்ல இருந்து நம்ம வேர்டிங் சென்டென்ஸ்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணனா ஈஸியா இங்கிலீஷ் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். எடுத்தோனே பெரிய சென்டென்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் சின்ன சென்டென்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை திருப்புங்கள், அதை திருப்பி வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. சோ ஏதாவது திருப்புங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா turn it. அதை திருப்புங்கள் அப்படின்றதுக்கு turn it. பிடி, இது நல்லா பிடி அப்படின்னு சொல்றதுக்கு, ஏதாவது ஒண்ணு கையில கொடுத்து இது நல்லா பிடி அப்படின்னு சொல்றதுக்கு hold on. hold on. அதை தூக்குங்கள், ஏதாவது ஒரு வெயிட் இருக்குது அது வந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்ட சொல்றோம்னா அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா lift it. lift it. நெக்ஸ்ட், அதை தள்ளுங்கள், அதெல்லாம் தள்ளுங்க, அதெல்லாம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா push it. இப்போ வந்து டோர் ஏதாவது அப்படி திறக்கணும், டோர் ஓபன் பண்ணணும் அப்படின்னா தள்ளுங்க, அது ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது புஷ் இட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதை இழுங்கள். இப்ப அதே வந்து ஒரு சில டோர்ஸ் எல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா புல் இட். தள்ளுங்க அப்படின்னா அதாவது உள்ள தள்ளுற மாதிரி டோர் வரும். சோ அதுக்கு வந்துட்டு நம்ம புஷ் இட்னு சொல்றோம். அதே வெளியே இழுக்கிற மாதிரி ஒரு சில டோர்ஸ் வரும், அந்த டோர்லாம் நம்ம என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா புல் இட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இது நான், இது நான் தான். இது யார் பண்ணது அப்படின்னா இது நான் தான் அப்படின்னு சொல்றதுக்கு, இது நான் அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் மீ. இட்ஸ் மீ. இந்த இட்ஸ்ன்றது இட் இஸ்ன்றதான் ஷார்ட்டா இட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? இட் இஸ்ன்றதான் ஷார்ட்டா நம்ம இட்ஸ் ரைட் பண்றோம். இட்ஸ் மீ அப்படின்னா இது நான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அதை ஊதுங்கள். அதை ஊதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஊதுற பலூன் ஏதாவது வச்சிருக்கீங்க, அதை ஊதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா blow it. blow it. blow it. அதை ஊதுங்கள். நெக்ஸ்ட், அதை கிழிக்கவும். அதை வந்து கிழிச்சிருங்க, அது எதுக்கு வேஸ்டா, அது வேஸ்ட் தான், அப்ப கிழிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு tear it. tear it. tear it. நெக்ஸ்ட், உள்ளே வாருங்கள். இப்ப யாராவது நம்ம வெல்கம் பண்றோம், உள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா come in. come in. நெக்ஸ்ட், திரும்பி செல்லுங்கள். சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, திரும்பி செல்லுங்கள், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா go back. go back. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 10 சென்டென்ஸ்மே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie Education, அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.